தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களை கால்களிலே விழ பண்ணுவதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஒரு சின்ன உதவி பண்ண உடனே காலை பிடிக்கிற அந்த சுவாபம். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது. நீங்கள் கர்த்தரை மட்டும் தான் பார்க்கணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அற்புதம் செய்கிறவர்கள் மனிதர்கள் அல்ல. உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கிறதோ, ஒருவேளை வீடு கட்டி கொடுக்கிறதோ, கார் வாங்கி கொடுக்கிறதோ, அவங்க கால்களில் விழுந்து விடாதீர்கள். உங்க கண்களை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்கள். உங்க கால்களை கர்த்தருக்கு நேராக, கர்த்தருக்காக ஓடுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்க விரும்புங்க. அதுக்கு நாள் நேரம் பார்க்காதீங்க. ஆண்டவரை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தில் தான் விடுதலை இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாள் வரையும் உங்களுக்கு சோதனை கொடுத்த பிசாசு இனி சில காலம் உங்களை விட்டு விலகி போக போகிறான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய குமாரனாகிய இயேசுவுக்கே அவன் சோதனை கொடுத்தான். அது எல்லாருக்குமே தெரியும். சோதனை முடிந்த பிற்பாடுதான் அவன் விலகி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஏராளமான காரியத்திலே சோதனை இருக்கலாம். வேலையிலே சோதனை இருக்கலாம், வியாபாரத்திலே சோதனை இருக்கலாம், குடும்பத்திலே சோதனை இருக்கலாம், மற்ற எல்லா சமுதாயத்திலே சோதனை இருக்கலாம், ஊழியத்திலே சோதனை இருக்கலாம். நான் சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீங்கள் சரியாய் விசுவாசித்தீர்கள் என்றால், இன்றைக்கு சொல்லுகிறேன், இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த பிசாசு உங்களை விட்டு விலகி போக போகிறான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு பிசாசு விலகி போக போகிறான். மத்தேயு எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுகிறார்கள், அவன் விலகி போன பிற்பாடு தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்களாம். தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு விலகினான் என்றால் தேவதூதர்கள் கட்டாயம் நமக்கு வருவார்கள். இன்றைக்கு நீங்கள் வேதனையும் பாடுகளையும் கண்ணீரையும் அவமானத்தையும் நிந்தையையும் இல்லையா தடைகளையும் சுமந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களை விட்டு சில காலம் பிசாசு விலகி போக போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஊழியத்திற்கு வரும்போது பிசாசு ஆண்டவரிடத்திலே சோதிக்கும்படி வந்தான். ஆண்டவர் 40 நாள் உபவாசம் பண்ணி பிசாசை ஜெயித்த பிற்பாடு அவன் ஆங்காங்கே கிரியைகளை செய்தான். கர்த்தர் அந்த கிரியையெல்லாம் ஒழித்தார். மறுபடியும் இயேசு சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்து வெற்றி சிறந்தார். அவன் அதற்கு பிற்பாடு வரவே இல்லை என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதுபோல இந்த நாள்ல கொடுத்திருக்கிறேன்னு கொஞ்ச காலத்துல உங்க வேலையில தடை, குடும்பத்துல தடை, குழந்தை தடை, பல வருஷமா குழந்தை இல்ல, பல வருஷமா கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல, எத்தனையோ வருஷமா அந்த வீடு இடிந்து கிடக்குது, இந்த வீடை என்னால கட்ட முடியல, நிலம் இருக்குது விற்க முடியல, என்ன தடைகள் என்று சொல்லி வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சில காலம் அவன் உங்களை விட்டு விலகி போக போகிறான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஒரு பெரிய ரோடு இருக்குன்னு வைங்களேன், அந்த ரோடு திறந்து கிடக்குது, அதை மூடுவது பெருசு அல்ல, யார் அதை திறந்து விடுகிறார்களோ அவனை மூடுவதுதான் பெருசு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுபோல உங்க வாழ்க்கையில முன்னேற விடாம அவ்வப்போது கால்களை பிடித்து ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அந்த சத்துரு விலகி போனால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் மேன்மையா இருக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரசங்கின் புத்தகத்தில் இப்படி எழுதுகிறார் சாலமோன் ஞானி. பிரசங்கி எழுதுகிறார் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் காலத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுபோல பிசாசுக்கும் சில காலங்கள் உண்டு. நான் ஏற்கனவே அதை சொல்லிக் கொண்டே வருகிறேன். ஏன் என் குடும்பம் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது? ஏன் என் மனைவி என்னை புரிந்து கொள்வதில்லை? ஏன் என் கணவன் என்னை புரிந்து கொள்வதில்லை? ஏன் என்னுடைய பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்வதில்லை? ஏன் என் சரீரத்தில் எப்படிப்பட்ட ஒரு வியாதி? ஏன் என் வியாபாரத்தில் ஒரு மேன்மை இல்லை? எப்பொழுது தடை? என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறீர்களா? ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 12ஆம் அதிகாரம்
அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பிற்பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தால் ஐயோ என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பிற்பகுதி. ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம், நல்ல கவனிங்க ஐயா, பிசாசு விலகி போகிற பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்றவன் அறிந்து எப்படி இருக்கானா? மிகுந்த கோபம் கொண்டு எப்படி சண்டையை உண்டு பண்ணலாம், எப்படி பிரச்சனையை உண்டு பண்ணலாம், உபவாசம் பண்ணாம இருக்க வைப்பது எப்படி, ஜெபிக்காம இருக்க வைப்பது எப்படி, ஜெபத்தை நிறுத்துவது எப்படி, தானியேலுடைய ஜெபத்தை எப்படி நிறுத்தலாம், நெகேமியாவுடைய ஜெபத்தை எப்படி நிறுத்தலாம், யோசபாத்தோட ஜெபத்தை எப்படி நிறுத்தலாம், தாவீதுடைய ஜெபத்தை எப்படி நிறுத்தலாம், என்ன பிரச்சனை கொடுத்தால் இவர்கள் நிறுத்தப்படுவார்கள், இவர்கள் வாழ்க்கையில மேலோங்கி வரக்கூடாது என்று கொஞ்ச காலம் இருக்கிறதை அறிந்து கோபத்தோடு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப கொஞ்ச காலம் தான் இருக்கு, நீங்களும் கொஞ்ச காலம் தான் வாழ போறீங்க, நானும் கொஞ்ச காலம் தான் வாழ போறோம், கொஞ்ச காலம் தான் கூட்டம் நடக்க போகிறது. இந்த கூட்டத்தை நாம் எந்த அளவு நம்ம இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ அந்த நாள் வரைக்கும் பிசாசுடைய தொந்தரவு இருக்காது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவனுக்கு கொஞ்ச காலம் தான், இப்ப நம்மளும் கொஞ்ச காலம் தான் வாழ போறோம். பாருங்க, இயேசு பிறந்து 2025 ஆண்டு ஆகிவிட்டது. இயேசுனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இதே கடைசி நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். கடைசி மணித்துளிகளிலே வருகிறோம். அங்கங்கே பஞ்சங்கள், அங்கங்கே யுத்தங்கள், விலைவாசி உயர்வு அதிகரித்து கொண்டிருக்கிறது. மனிதன் கொன்று குவித்து கொண்டிருக்கிறார். இப்படி ஏராளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சில காலம் உங்களை விட்டு விலக போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்ல, இதுவரைக்கும் உங்க குடும்பத்தில் ஆட்டி படைத்து உங்களை வேதனைப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவன் விலகும் தான் தேவன் நம்மளை அந்த ஆசீர்வாதத்தின் முழுமையை நம்மிடத்திலே கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் எப்படியெல்லாம் மனிதர்களை வேதனைப்படுத்தி, எப்படியெல்லாம் மனிதர்களை கஷ்டப்படுத்தினான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்க முடிகிறது. பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த பிசாசு விலக வேண்டும் என்றால் நாம் எப்படி செயல்பட வேண்டும்? இந்த விடுதலை உபவாச ஜெபத்தில் என் குடும்பம் எப்படி செயல்பட வேண்டும், என் வீடு எப்படி செயல்பட வேண்டும் என்று நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் உங்க பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வந்தான் நமக்கு எதிரி. வேதத்துல சொல்றாருல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல. எங்கதான் போராட்டம்? துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. நமக்கு மனிதர்கள் எதிரி அல்ல. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு மனிதனே எதிரி அல்ல. அல்லேலூயா. நாமவே எதிரியாய் மாற்றிக்கொள்வது இல்லை. நமக்கு எதிரி யார்தான்? கண்ணுக்கு தெரியாத பிசாசு. மனிதனுக்குள்ள இருந்து செயல்படுவான். அதுதான் அவனுடைய காரியம். கஷ்டப்படுகிறோம் அப்படி சொன்னா ஒரு 100 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டான். கஷ்டப்படுறோம்னு சொன்னா 100 ரூபா கேட்டா, அதே நம்ம போய் ஐசியில் அட்மிட் ஆகி சாவ போறோம்னு சொன்னா ஒரு 10,000 20,000 ரெடி பண்ணி என்ன பண்ணுவாங்க? அது செத்து போயிட்டேன்னு சொன்னா உடனே மாப்பிள்ள வண்டியை பிடிடா போய் எல்லாத்தையும் அள்ளி போட்டு. இதுதான் இந்த உலகம். அப்போ இந்த உலகத்துல நமக்கு தேவை ஞானம் தான் பிரியமானவர்களே. அப்போ நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அவன் எப்படி சோதித்தான், தேவன் அதை எப்படி கையாண்டார், அதுபோல நம்மளை எப்படி கையாள வேண்டும், அதை வேத வசனத்தின் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, மத்தேயு லூக்கா சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு சோதனை எப்படி வருகிறது பாருங்க. நீர் இப்படி இருந்தா செஞ்சு பாரு. இப்ப நமக்கெல்லாம் என்ன தெரியும்? இப்ப நம்ம இடத்துல நீ இந்த படிப்பு படிச்சிருக்கல்லப்பா, இதை செய்து பாரு. அப்போ அவன் எப்படி ஒரு மனிதனிடத்தில் வருகிறான்? வார்த்தையின் மூலமாய் வருகிறான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படி சொல்லும் போது நார்மல் ஹியூமன் நம்மளுக்கெல்லாம் அப்படி இருக்கும். நீ ஒரு பிரசங்கியார்னா இந்த வசனத்துக்கு பதில் சொல்லடே பாப்போம் அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனா இயேசு கிறிஸ்து அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அதே 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீர் என்னை பணிந்து கொண்டால், பாத்தீங்களா?
நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அவனுடைய பெரிய காரியம் என்ன என்று சொன்னால், அவரை பணிந்து கொள்ள வைப்பது, அவரை தன் கால்களிலே விழ வைப்பது. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த போராட்டம், இந்த பிரச்சனை வந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம, பிசாசு நம்மளை விட்டு விலக வேண்டும் என்றால் மற்ற மனிதர்களுடைய தேவையில்லாத குழப்பவாதிகளுடைய பேச்சை கேட்க கூடாது. நாம் தேவனை மட்டும் தான் பார்க்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பேதுருடைய கால்களிலே விழுகிறார். பேதுரு சொல்றாரு, எழுந்திருப்பான், நானும் மனிதன் தான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மனிதனுடைய கால்களிலே விழக்கூடாது என்று அர்த்தம். யோவானுடைய தூதர்கள் கால்களிலே விழுகிறார்கள், சொல்றார் நான் தூதன், தேவன் அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களை கால்களிலே விழ பண்ணுவதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஒரு சின்ன உதவி பண்ண உடனே காலை பிடிக்கிற அந்த சுவாபம். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது. நீங்கள் கர்த்தரை மட்டும் தான் பார்க்கணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல நான் வன்மையாக உங்களிடத்துல பேசுகிறேன். தயவு செய்து சொல்லுகிறேன், அற்புதம் செய்கிறவர்கள் மனிதர்கள் அல்ல. உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கிறதோ, ஒருவேளை வீடு கட்டி கொடுக்கிறதோ, கார் வாங்கி கொடுக்கிறதோ, அவங்க கால்களில் விழுந்து விடாதீர்கள். நீ என்னை பணிந்து கொண்டால் அங்கே போராட்டம் வருகிறது, அதை ஆண்டவர் ஜெயிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும். பாருங்க, தாழ குதியும் அப்படின்னா என் பேச்ச கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்வதை அவன் பார்க்க முடிகிறது. அதனாலதான் ஆண்டவருடைய செயல்பாடுகளை பார்த்தா விலகி போகிறான். நீங்க ஆண்டவர் மாதிரி பேசினா மட்டும்தான் அவன் உங்களை விட்டு விலகுவான். அல்லேலூயா. நீங்கள் அவனுக்கு காது திறந்து சொல்றத ஒரு வாட்டி செய்துதான் பார்ப்போமே. சமீபத்தில் ஒரு மகளுக்காக ஜெபிக்கும் போது, அந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், எல்லாம் ஒரு விதமான ஆவிகள் வெளியேறி விட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரே ஒரு ஸ்பிரிட் மட்டும் வெளியே போல. நான் அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு இடத்தை சொல்லி என்னிடத்துல பேசுகிறது. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு முறை என்கிட்ட வர சொல்லு, ஒரு மாலை எடுத்துட்டு என்கிட்ட வர சொல்லு, ஒரு முறை எனக்கு வந்து மாலையை போட சொல்லு, நான் அவளை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நடந்த சம்பவம் போன வாரத்தில் ஒரே ஒரு மாலை மட்டும் எனக்கு போட சொல்லு. நான் சொன்னேன், நீ எப்பொழுது அந்த மகளை பிடித்தாய்? எதற்காக அந்த மகளை பிடித்தாள்? உனக்கு அந்த மகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவள் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை, எல்லாம் சரிதான். அவள் என்னை தேடி அங்கு வந்தாள். நான் இடத்தை சொல்ல விரும்பவில்லை. என்னை தேடி வந்தாள். வந்து எனக்கு முன்பாக ஒரு மாலை அணிவித்து என் கால்களை பிடித்து எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்டாள் என்று சொல்லிச்சு. அப்ப நான் சொன்னேன், குழந்தை உன்னால கொடுக்க முடியுமா? அது என்னால கொடுக்க முடியாது, ஆனால் அவளுக்குள்ள இருந்து எல்லா காரியத்தை நான் சாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஜனங்கள் பிசாசை விட்டு விலகுவதற்கு மனதில்லாதபடி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எவ்வளவுதான் அறிந்திருந்தோம், சில இடங்களுக்கு போய் நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொன்னாலும் தேவ ஜனங்கள் கர்த்தரை அறியாதபடி துக்கப்படுத்துகிறார்கள். இங்கிருந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு என்று போகிறார்கள், தேவனுக்கு பலி செலுத்த போகிறார்கள். ஆனால் முதல்ல போய் பாருங்க, மரித்து போனவர்களுக்கு கல்லறையில போய் மாலை போடுவதுதான் முதல் காரியமா இருக்கிறது. நான் சொன்னேன், கடந்த 2 நாளைக்கு முன்பாக ஒரு சகோதரனோடு பேசினேன், நீங்கள் எதற்காக அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்தீர்கள்? ஆண்டவரை ஆராதிக்க வந்தோம், ஆண்டவரை உயர்த்த வந்தோம், ஆண்டவரை பலி செலுத்த வந்தோம். இயேசு எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக எங்க சொந்த ஊர்ல வந்து கிராமத்துல கர்த்தரை துதிக்க வந்தோம். ஆனால் துதிப்பதற்கே இன்னும் விடிய காலம் ஆகவில்லை. நாளை காலையில கோயில் பிரஸ்ட, இன்னைக்கு நைட்டு வந்து நீங்கள் கல்லறையை கழுவி கல்லறையில மாலை போட்டு நிற்கிறீர்களே, யாரை கனப்படுத்துகிறீர்கள்? யாரை கனப்படுத்துகிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி உங்களை விட்டு பிசாசு விலகி போவான்? பிடித்துக் கொள்ளுவான். அவன் விலகி போக வேண்டாம், இயேசுவை போல நிற்க வேண்டும். நீ போகிற காரியம் என்ன? எதற்காக தேவன் நமக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து சொந்த பட்டணத்தை கொடுத்திருக்கிறார், சொந்த கிராமத்தை கொடுத்திருக்கிறார், தகப்பன் வாழ்கிறார், தாத்தா வாழ்ந்திருக்கிறார். அந்த இடத்துல போய் நீங்கள் ஆண்டவரை உயர்த்துவதற்கு போகிற நீங்கள், பிரதிஷ்டை கொண்டாட போகிற நாம் அங்கே போய் யாரை பார்க்கிறோம்? மரித்து போனவர்களை பார்க்கிறோம்.
அங்கே உட்கார்ந்து எல்லாவற்றையும் செயல்படுகிற காரணம் பிசாசு உங்களை விட்டு விலக முடியாது. ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் என்னை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என் தேவனுக்கே அவன் கேள்வி கேட்டான்னா நீங்களும் நானே மாத்திரம். அறிந்து கொள்ளுங்க, வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணிங்க. நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. நீங்க ஒண்ணு இல்லாம வந்து கார் வாங்கியிருக்கலாம், ஒண்ணு இல்லாம வந்து வீடு வாங்கியிருக்கலாம், இதெல்லாம் பரலோகராஜ்யம் வராது. இயேசு மேகத்துல வரும்போது நீங்க தான் போகணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு போராட்டம் வரும், பிரச்சனை வரும். இதுக்காக என் சொந்த கிராமத்தில் என் சொந்த மக்கள் என்னை விரோதமா எழுப்பினார்கள். இவன் ரொம்ப ஆவியில பேசுறான்பா, அவன் பெந்தேகோசா மாறிட்டான். பெந்தேகோசா மாறலையா, வசனம். கோயில் பிரசவ விடிய காலம். இன்று சாயங்கால வேளையில் நீ ஆட்களை திரட்டி கொண்டு அங்கே மாறி, என்னுடைய தாயார் அங்கதான் இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் கல்றையில தான் இருக்கிறாங்க, கல்றையில இருக்கிறாங்க. அப்ப என்ன பைபிள் படிக்கிறோம்? கல்றைய பராமரிக்கணும், அது வேதம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆபிரகாம் எல்லாம் தன் மனைவி கல்றை பராமரித்தான். தாவீது கல்றை இந்நாள் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் நம்முடைய வசனம் எவ்வளவு நமக்கு தெரிகிறது. பிசாசு உங்களை விலக வேண்டும், பிசாசு உங்களை விட்டு விலகி போக வேண்டும் என்றால் நீங்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிய கூடாது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த பிசாசு என்னிடத்தில் சொன்னது என்ன சொல்லி தெரியுமா? ஒரே ஒரு முறை அவளை என்னிடத்தில் அனுப்பு, ஒரு மாலையை வாங்கி அனுப்பு. நான் பேர் சொல்ல விரும்பல, இது யூடியூப்ல போகுது, போட்டோம், தேவனை அறிந்து கொள்ளட்டும். நான் சொன்னேன், அனுமதிக்கவே முடியாது. அவள் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவள், ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை, நீ அவளை விட்டு விலகி போ. முடியாது முடியாது என்று நின்றது. அப்போ நான் கேட்டேன், அந்த 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 இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்த ஏதோ பொருள் உங்க வீட்டில் இருக்குதா என்று சொல்லி கேட்டேன். முதல்ல இல்லை என்று மறுத்தார்கள். அதுக்கப்புறம் எஸ் பிரதர் இருக்கிறது. முதல்ல அதை தூக்கி தூர போடுங்க. கர்த்தர் வார்த்தையா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும், நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கடவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப பிசாசு விலக வேண்டும் என்றால் அவனுக்கு கீழ்ப்படிய கூடாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாத, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் கரெக்டா கர்த்தரை தேடினா 10 நாள் தான் உனக்கு உபத்திரவம். 10 நாள் நீ கண்டினியூ பண்ணிட்டா கர்த்தர் உனக்கு ஜீவக்கிரீடம் தான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 10 நாள் நமக்கு பொறுமை இருக்காது. இந்த 10 நாளைக்குள்ள பிசாசு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் கொண்டு வந்து விடுவான். யாரை வச்சு பேசணும், யாரை வச்சு எதை செய்யணும், எப்படி உள்ள சரீரத்துக்குள்ள இந்த ஆத்துமாவை அனுப்புறது, எப்படி சாபத்தை அனுப்புறது. 10 நாள் கர்த்தர் சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத. கர்த்தருடைய வசனத்தின நெல்லு, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக உங்களில் சிலரை 10 நாள் காவலில் போடுவான். வாலிய பிள்ளைகள் சொல்ற, 10 நாள் மொபைல் எடுக்காம இருங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எங்க பிரதர் 10 செகண்ட் எடுக்காத பிள்ளைகள் இருக்கா? 10 நாள் நீ உண்மையிலே ஆண்டவருக்கு புரியாது. இப்ப எங்களுக்கெல்லாம் இது வேண்டாம் நினைக்கிறேன். ஏன் சந்ததியில இது வந்துச்சு, நான் உண்மையில வேதனைப்படுறேன் பிரதர். ஜஸ்டின் பிரபாகர்லாம் புண்ணியவான், தினகரன் டிஜி தினகரன் எல்லாம் இது நம்மளை கெடுக்கிறதுக்குனே வந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்ல ஏன் சந்தையில கொஞ்சம் ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு, உண்மையிலே சொல்றேன். ஏன்னா இப்ப இது ஆஃப் பண்ணவே, நான் இது கர்த்தர் கிருபையில வாகனம் வாங்கும்போது சொன்னேன், ஏசப்பா எந்த நிலைமையிலும் சுவிட்ச் ஆஃப் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது. யூடியூப்ல போடுவாங்க, போன் நம்பர் கொடுக்குறானுங்க, போன் எடுத்து அது ஒண்ணு. இன்னொன்னு, நான் வேண்டாம்னா வேண்டாதெல்லாம் வருது. இதெல்லாம் எனக்கு. ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே 10 நாள், இப்ப என்கிட்ட யாராவது சேலஞ்ச் பண்ணி, சரிப்பா என் போன் கால்லாம் நீங்க எடுத்துட்டீங்க, உண்மையை சொல்ல 10 நாள் அமைதியா இருப்பேன். ஒரு நாளைக்கு எனக்கு குறைஞ்சது 180 கால் வருது. நான் ஒரு நாள் சும்மா செக் பண்ணி பார்த்தேன், எவ்வளவு கால். இது நான் எடுக்கலைன்னா, நான் என் மனசுக்குள்ள எடுக்கலைன்னா என்ன நினைப்பாங்க,
எவ்வளோ பேருக்கு பலவீனம், எவ்வளோ பேர் போராட்டம், எவ்வளோ பேர் பிரச்சனை. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, திருமணத்து காரியத்துக்காக இருக்கிறாங்க, உடம்பொலியில இருக்கிறாங்க. இது இல்லாம வாட்ஸ்அப் வேற. தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. 10 நாள் நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா பிசாசு உங்களை விட்டு விலகிடுவான். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 10 days. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 3 நாள் தான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், உன் பிரச்சனை 10 நாள் தான். 10 நாள் நீங்க பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை, எல்லாரையும் அல்ல, சிலரை காவலில் போடுவான். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையா இருக்கேனப்பா. உங்களை விட இந்த மொபைலை நேசிக்க கூடாது ஆண்டவரே, உங்களை விட கேமை நேசிக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே உண்மையே நேசிக்க கிருபை தாரும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனால், வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறே உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே ஐயா. நேசிக்கிறே உம்மைத்தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்துல, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே இயேசையா. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை இயேசு ரொம்ப அன்பு கூர்ந்தார். அதனாலதான் எல்லாவற்றிலும் பிதாவை முன்னிறுத்தினார். அதே பிதாவாகிய தேவன் தான் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராம. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜீவனை கூட பார்க்காதீங்க. பிசாசை ஜெயிக்கிற, அவன் நம்மளை விட்டு விலகுகிற இந்த வசனத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்போ பிசாசு நம்மளை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை போல நம்ம வாழ முயற்சி பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு சொல்வதை நாம் கேட்க வேண்டும். விழுந்த ஒரு மனிதனை பாருங்க. முதலாவதாக பாருங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் எல்லாம் தெரிந்த ஒரு பகுதி தான். 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் என் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்கள். முதல்ல ஒரு மனிதனுடைய விழுதலுக்கு காரணம் என்ன தெரியுமா? கண்கள். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். என்ன பிரியமானவன்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இருதயத்துக்கு பிரியம் இல்ல, கண்ணுக்கு பிரியம். தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு கண்ணுக்கு பிரியமா இருக்க போய் தான் நம்ம எல்லாம் பெஸ்டாவே கேட்கிறோம். அதே மாதிரி ஏன் கேட்கிறோம்? கண்ணுக்கு பிரியமானதுதான் பிரச்சனை. அவன் கண்ணுக்கு பிரியமானவள். அதே கீழே வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமா இருந்தாள். பேசுறதுல கண்ணுக்கு பிரியமா இருந்தாள். அவன் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்திருக்கிறான். அதான் விழுதலுக்கு காரணம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இவனை வேற எதுலையுமே ஜெயிக்க முடியாது.
அவங்க இது ஆண்டவருடைய காரியம் என்று சொன்னாலும், தேவனுடைய பிள்ளைகளே, இவன் இந்த கண்களிலே சரியா இருந்திருந்தான் என்று சொன்னால் இவன் அந்த இடத்துல விழுந்து போயிருக்க மாட்டான். இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்கள் தான் பிரச்சனை. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சிருக்க, கண்ணு தான் உங்களுக்கு பிரச்சனை, கண்ணு தான் பிரச்சனை. அல்லேலூயா. அதனாலதான் குருடனாய் பிறக்கிறது ரொம்ப பாக்கியம். ஏன்னு சொன்னா என்ன இருக்காது, கண்ணு. ஆமா, அதனாலதான் நம்ம மொபைல்ல கூட வித்தியாசம் பார்க்கிறோம். ஐபோன் மொபைல்ல போன் எதுக்கு? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? அதுதான் போனு. ஆனா நம்ம 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 என்ன போன் கேட்கிறோம்? சொல்லுங்க. இது தெரியாதவங்க யாரா இருக்கீங்களா? பாத்தீங்களா? அல்ல இல்லையா? சொல்லுங்க. ஒரு தம்பிட்ட போய் கேட்டா, என்னப்பா லட்சியம்? ஐபோன் வாங்குறதே லட்சியம். அடே, அது உடஞ்சு போகும்டா. என்ன லட்சியமா அவனுக்கு? தேவனுடைய பிள்ளைகளே, தொலைஞ்சா கூட கிடைக்காது. ஐபோனை தொலைஞ்சிங்கன்னா கூட என்ன பண்ண முடியாது. அது பண்ணலாம், இது பண்ணலாம், போனது போனதுதான். அதான் நான் சொல்லுவேன், நம்ம பிரின்ஸ் அண்ணன்ட்ட, பூட்டி வைங்கடே, பொருள்லாம் இருக்குது, எடுத்துருவாங்களா? எடுக்க மாட்டான். எடுத்துட்டு போயிட்டா அவன் பின்னாடி ஓடணும் 2 நாள். லேலோயா. கண்ணை பாருங்க, கண்ணுக்கு இயேசு கிறிஸ்து பாருங்களேன் ரொம்ப அழகா அதை சொல்லியிருப்பாரு. நம்ம அதை பார்க்கணும் கண்டிப்பா. லூக்கா சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாங்க. இப்போ பாருங்களேன், இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகா அதை ஜெயிக்கிறார் பாருங்க. உங்களுக்கு சொல்லி தரேன். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், நல்ல கவனிங்க, ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, ஒரு நிமிஷம்னா 60 நொடி, 1 2 3 60 நொடி காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். பாத்தீங்களா? இப்போ தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர் விழுகிறது, அதான் பிரச்சனையே. இயேசு கிட்ட காமிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை உண்மையிலே நான் சொல்றேன், கடந்த நாள்ல மேங்களூர் பட்டணத்துல ஈவினிங்ல ஃபிளைட் போட்டிருந்தாங்க. ஈவினிங் வரும்போது உண்மையிலே சென்னை பட்டணத்தை ஃபிளைட்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளோ கண்கொள்ளா காட்சி. எல்லாம் விளக்குகளினால் ஜொடிக்கப்பட்டு அவ்வளவு அழகா இருந்துச்சு. என் வாழ்க்கையை அப்படி பார்த்ததே கிடையாது. ஒரு அழகா சொல்லுங்க, நீங்களும் ஃபிளைட்ல ஏறி பார்ப்பீங்க. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நான் எல்லாம் தூங்குறாங்க. ஏன்னா நான் புதுசு தானே. அவங்க எல்லாம் ரெகுலரா போறாம என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பழகி போச்சு. ஏன்டா அந்த ஃபிளைட்டுன்னு. நமக்கு தான் கொல்ல ஆசைய ஃபிளைட்ல போவேன். நான் கழுத்தை திருப்பி வச்சு, ஜன்னல் சோரத்துல சீட்டு போட்டிருந்தாங்க. இயேசுவுக்கு மகிமை. ஜன்னல் ஓரத்துல இருந்து இப்படி சீட்டு கையை கழுத்து திருமணம் என்ன பண்ணலங்க. அவ்வளவு அழகா இருக்கு சென்னை. கழுத்து வலிச்சாலும் பரவாயில்ல. இதே போலதான் தேவனுடைய குமாரனிடத்தில் அவன் காண்பிக்கிறான். சகல ராஜ்யத்தையும் காண்பிக்கிறான். பாருங்க பாருங்க, அந்த பட்டணம் பாருங்க, யூதேயா பட்டணம் பாருங்க, எருசலேம் யார்கிட்ட? உண்டாக்கினவர்கிட்ட. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் அங்கேதான் அவனை கடிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு உங்களிடத்தில் அப்படிதான். ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போவோம், ஒரே ஒரு மணிப்பரிசு வாங்கலான்னு போனா இருக்கிற அத்தனை காசையும் செலவு பண்ணிட்டு வரவர் எத்தனை பேரு? சொல்லுங்க ஐயா, உண்மை சொல்லுங்க. உண்மை. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இதெல்லாம் எதுல? கண்களினால் விழுகிற காரியம். இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், அதை வாங்கிட்டு போயிடுவோம், இது வாங்கிட்டு போயிடுவோம். கடைசியில் தொடச்சிக்கிட்டு 10 ரூபா கடனோட தான் என்ன பண்ணுவோம். இதுதான் உண்மை. காரணம் இது. எங்க பிரச்சனை? எங்க நம்ம வாங்க போறது என்னது? ஒன்னே ஒண்ணு நம்ம வாங்க போறது ஒரே ஒரு காரியம் தான். ஆனால் நம் கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் சரவணா இருக்கட்டும், ஜெயச்சந்திரனா இருக்கட்டும், போத்திஸா இருக்கட்டும், எல்லா கடையா இருக்கட்டும், ஒண்ணு வாங்கிட்டு வர்றவங்க மட்டும் கை வைத்து சொல்றதை வாங்கிட்டு வரேங்கிற. ஏன் ஆசை? விட்டா கடையே வாங்கிட்டு வந்துடணும் ஆசை. அது எங்க கொண்டு வைக்கிறது? இயேசு அதுல ஆசைப்படல. கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இன்ன வரைக்கும் நான் ஜெயச்சந்திரனுக்கே போகல. நான் போகிறதே கிடையாது. ஏன்னா இந்த கண்ணு சாதாரண கண் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு அழகா ஜெயித்தார். அதனாலதான் அவரை விட்டு விலகி போகிறான். இன்னைக்கு நீங்களும் அப்படிதான். தேவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால், தேவனோடு நீங்கள் வாழ வேண்டும் என்றால், உங்க கண்ணை சரியா வைத்துக் கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றார் பாருங்களேன், அழகா சொல்லுவார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 5:29 வாசிங்க. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. என்னங்க இது, எப்படிங்க பிடுங்கி எரிஞ்சு போடுறது? அவர் என்ன சொல்றாரு, நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, அந்த உலகத்திற்குரியவன். அல்லேலூயா. ஒரு கண்ணு இச்சிக்குது, ஒரு பொண்ணை பார்த்து இச்சிக்குது, ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து இச்சிக்குது, ஒரு காரை பார்த்து இச்சிக்குது. உன்னை எப்படியாவது இச்சையில விள வச்சு அவன் வாங்கிட்டான், இவன் வாங்கிட்டான், அவன் மேல போயிட்டான், இவன் மேல போயிட்டான், ஐயோ 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 நான் வரலையே நினைக்கிற பாரு, அங்கே உன் கண் உனக்கு இடலா இருக்குல்ல, அதை புட்டிங்கி எரிஞ்சு தூர போட்டு. என்ன பிரதர் இப்படி பிரசங்கம் பண்றீங்க, நாங்க தூர போடவா வந்தோம்? நான் சொல்லல, இயேசு சொல்லுகிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் கண்ணுக்கு அந்த பொண்ணு பிரியமா இருந்தவன, என்னடா இஸ்ரவேல்ல பொண்ணு இல்லையா, யூதாவுல பொண்ணு இல்லையா, உனக்கு பொண்ணு என்ன அந்த காசாவுல வர வேசிதான் உனக்கு பொண்ணா? நீ இந்த பொன்னாசைனால பெண்ணாசைனால தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல போய் நீ சம்பந்தம் கலந்து விட்டாயே. உனக்கு இருக்கிற அபிஷேகத்தை நீ இழந்து போனாயே. அவள் அபிஷேகத்தை கேட்டு விட்டாளே. ஏதோ வந்தான் போனான்னா தெரிஞ்சிருக்காது. அவன் தேவனுடைய திட்டத்தை அவன் அவமாக்கி போகிறதுக்கு பிரயோஜனமாகி விட்டான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது சிம்சோனுடைய விடுதலை எதிலே என்று சொன்னால் கண்ணு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய விடுதலை எதுல இருக்குது? கண்ணில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கண்களை நீங்கள் சரியாய் வைத்தால் பிசாசு உங்களை விட்டு விலகி போவான். கை தட்ட மாட்டீங்க பாருங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இருக்கிறது சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் உங்களுக்கு வேணும், எல்லாம் தேவை. என்ன தேவைனாலும் கத்த தருவார். நீங்க அதுக்கு அஞ்சப்பரில் போய் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பொண்ணு சாமியில போய் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா தலப்பாக்கட்டுக்கு போனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தேவைன்னா கத்த கட்டாயம் செய்வார். ஆனால் இதெல்லாம் எனக்கு இருக்கணும், இன்னொருத்தங்க பார்க்கணும்னு சொல்லி தயவு செய்து யாரும் வாழாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். எல்லாம் இயேசுடைய ராஜ்யம் தான். ஆனா சாத்தான் சொல்லுகிறான், இவைகளெல்லாம் உமக்கு தருவேன். கர்த்தர் சொன்னார், அப்பாலே போ. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன தேவையோ அது எத்தனை கோடினாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அது ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு விளக்க மாட்டார். தேவைக்கு மிஞ்சின சில ஆசீர்வாதங்கள், கண்களினால் வரும் காரியங்களை கட்டுக்கோப்பாய் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வராது, பிசாசு உங்களை விட்டு விலகிடுவான். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக, பிசாசு நம்மிடத்தில் விலக வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம், ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. வெறுமனே ஊழியம் சொல்லி ஓடுறாங்க, வெறுமனே கத்தர் கத்தர்னு வாயில தான் பாடுறாங்க, ஆனா உள்ள என்னோட இல்ல. இன்னைக்கு உங்க உள்ளம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், இவர்கள் உள்ளமா தூரமா இருக்கிறது, எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. உங்க இருதயத்தை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கார். என் இருதயத்தை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இவன் என்ன நினைக்கிறான், எப்படி யோசிக்கிறான், என்ன பண்றான், எப்படி செயல்படுறான், எதுக்காக கூட்டம் நடத்துறான், என்ன கிடைக்கும் நடத்துறான், யாரெல்லாம் வர்றாங்கன்னு பாக்குறான், யாரெல்லாம் அமைக்கலான்னு பாக்குறான், எல்லாம் கர்த்தர் பார்க்கிறான். அதனாலதான் வைராக்கியமா வெறித்தனமா வந்தவங்க வரல போகன்னு பேசுறேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க யாரு என்ன பார்க்க வரல, எனக்காக வரல, எனக்கு தெரியும் நீங்க கர்த்தருக்காக வந்திருக்கிறீங்க. கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எனக்காக வந்தா உங்களை பூசி மொழிகி ஐயா 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 ஐயான்னு உங்க காலில் தான் வரணும். எனக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் கர்த்தரை பார்த்தால் கர்த்தர் உங்களை பார்ப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அதை 17 எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே துருக்குள்ளதும் மகா கேடா இருக்கிறது. வெளியே ஒண்ணு பேசுது, உள்ள ஒண்ணு வச்சிருக்கு. சுகம் தந்தா போதும், பலி செலுத்த வேண்டியது அங்கே, ஏன் தெய்வத்துக்கு பலி செலுத்தணும்? இயேசு வேணும், அங்கே வேணும், இருதயம் பார்க்கிறார். அப்படிப்பட்டவங்க நீங்க அற்புதத்தை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. வெறும் ஆண்டவர்ட்ட அற்புதத்துக்குமாக வந்தீங்கன்னா வெறும் அற்புதம் மட்டும்தான் நடக்கும், அவருடைய ஆசீர்வாதம் இருக்காது.
நீங்க முழுமையாய் ஆண்டவரிடத்தில் உங்களை அன்பு கூற வேண்டும். உங்க இருதயத்தை சரியாய் நிதானிக்க தெரிய வேண்டும். எல்லாரையும் சந்தேகப்படக்கூடாது, எல்லாரையும் நல்லவனு நினைக்க கூடாது, எல்லாரையும் கெட்டவனு நினைக்க கூடாது. கர்த்தரிடத்தில் கேட்கணும், எது என்று நான் ஆராய்ந்து பார்க்கணும். என்னுடைய பிள்ளைகளே, அழகாய் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் இருதயமே துருக்குள்ளது மகா கேடுள்ளத மாதிரி. கேடான இருதயம், என்கிட்ட ஒண்ணு பேச அங்க ஒண்ணு நினைக்கும். அப்படி இருதயம் இருந்தா பிசாசு உங்களை விட்டு விலகவே மாட்டான். அவன் விலக வேண்டும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கார், சில காலம் அவரை விட்டு விலகி போன அவருடைய இருதயம் செம்மையா இருந்தது, இயேசுனுடைய இருதயம். என்னுடைய பிள்ளைகளே, அதற்கு உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஒரு நிகழ்ச்சியை நான் வாசிக்கும் போது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும், நல்ல கவனிங்க, பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்யேசு என்னும் பெயர் கொண்ட நல்ல கவனிங்க மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தார். பாருங்க, ஆசையா இருக்கிறார் அந்த தலைவர். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி தேடி அவர்களோடு எதிர்த்து நிற்கிறான், தேவனை பற்றி அறியாதபடி. அடுத்த வசனம், அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாய். இருதயம் கடினமான இருதயம், பொல்லாங்கு நிறைந்த இருதயம். இவன் ஆண்டவரை பற்றி சொல்லி ரட்சிப்புக்கு வழியை காண்பிக்கிறான், அவனோ மாய வித்தையினால அவர்களை விட்டு வழிதப்ப பண்ணுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இடரல் வருவது அவசியம். எவன் நிமித்த இடரல் வருகிறது அவனுக்கு ஐயோ. இருதயம் நல்ல இருதயமா வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை பரிசுத்தப்படுத்துங்க முதலாவது. இரண்டாவது, இருதயத்தை சரியா வைத்துக் கொள்ளுங்க. இந்த உபவாச ஜபத்துல தீங்கு நினைக்காதீங்க, நல்ல சிந்தனை உள்ளவர்களோடு இருங்க, இயேசுவை போல. அல்லேலூயா. இயேசுனுடைய சுபாவம் உங்களுக்கு வரட்டும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா கபடும் நிறைந்தவனே என்று சொல்லி எழுதுகிறார்கள். அப்ப இரண்டாவது, நம்ம வாழ்க்கையில இருதயம் நல்லா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க இருதயம் கரெக்டா ஆண்டவருக்கு நேரா செம்மையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ இருதயமே திருக்குள்ள இருதயம். அது ஊழியக்காரங்களுக்கு தெரியாது, பாஸ்டர்மார்களுக்கு தெரியாது. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எழுதுகிறார். அப்ப இரண்டாவதாக உங்கள் இருதயத்தை நீங்கள் சரி பண்ண வேண்டும். முதலாவது நான் சொன்னேன், உங்க கண்களை சரி பண்ண வேண்டும். இரண்டாவது உங்க இருதயத்திலே சரி பண்ண வேண்டும். மூன்றாவது உங்க கால்களை சரிப்படுத்த வேண்டும். அவர்கள் எழுதுகிறார், மார்க் 9ஆம் அதிகாரம் 45. உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினார் அதை தரித்து போடு. நீ இரண்டு காலுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மூன்று காரியம் தான் சரியாய் வைத்துக் கொண்டால் பிசாசு நம்மளை விட்டு விலகுவான். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், மூன்றிலையும் சரியா இருங்க. கண்கள் இச்சித்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நினைக்காதீங்க. இருதயம் துருக்கான இருதயம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல இருதயம் உங்களுக்குள்ள இருக்கணும். மூணாவது, உங்க கால் கரெக்டான வழியில நடக்கணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க வழிகளை சீர்தூக்கிப்பார், உங்க நடைகளை சீர்தூக்கிப்பார், உன் கால் இடறுவதில்லை என்று கர்த்தர் எழுதுகிறார். உங்க கால் போற இடம் சரியா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசினார். இந்த மூன்று காரியத்துல நீங்க உங்களை காத்துக்கொண்டில் என்றால் பிசாசு நிரந்தரமாகவே உங்ககிட்ட வரமாட்டான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த மூன்றையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக
பொருளாசையில் விழுந்து நீங்க வேணும். நான் மறுபடியும் சொல்றேன், நான் பொருளாசை இல்லைன்னு சொல்றதுக்காக என் வீட்டில் எதுவும் இல்லைன்னு இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு இல்லை, ட்ரெஸ் இல்லைன்னு இல்லை, மொபைல்லாம் வச்சிருக்கிறோம், எல்லாமே இருக்குது. பட் இது மேலே என்னுடைய நோக்கம் போகக்கூடாது, இது மேலே என்னுடைய எண்ணம் போகணும். இயேசுவை விட்டு இதற்கு மேலே நீங்க எதையுமே நீங்கள் யோசிக்க கூடாது. அப்படி இந்த 3 காரியத்தில் நீங்கள் மனம் விரும்பினதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டாதான் வாழ்வேன். பாருங்க, சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க 20 ரூபா கிடைக்கலன்னு தூக்கு போட்டு செத்துச்சான். அந்த என்ன அந்த பிள்ளைக்கு கான்செப்ட் எவ்வளவு? 20 ரூபா. தேவனுடைய பிள்ளைகளை, என்ன இந்த உலகத்தில் எதுக்காக வாழுகிறோம், தேவன் எதற்காக நம்மளை உண்டாக்கினார், எதற்காக படைத்தார் என்பதை குறித்து யோசிக்காம மரணத்தை சந்திக்கிறவர்கள். அதனால உங்க கண்களை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்கள். உங்க கால்களை கர்த்தருக்கு நேராக, கர்த்தருக்காக ஓடுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்க விரும்புங்க. அதுக்கு நாள் நேரம் பார்க்காதீங்க. ஆண்டவரை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தேவனுடைய பிரசன்னத்துல தான் விடுதலை இருக்கிறது. என்னிடத்துல விடுதலை இல்லை. நான் உங்க வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறதுனால விடுதலை இல்லை, தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களை எந்த விதத்திலும் தெய்வமாய் நினைக்காதீர்கள். ஊழியக்காரங்க பின்னாடி போகாதீங்க. கர்த்தரை பாருங்க, அவருடைய அடிச்சுவிட பாருங்க. அவரை சோதிக்கப்பட்ட பின்பு சில காலம் விலகி போனான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை விட்டு நிறைய காரியங்கள் விலகி போகிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்காத ஆசீர்வாதங்களை தேவன் இனி தரப்போகிற. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கட்ட முடியாத வீட்டை நீங்க கட்டுவீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க இருதயம் வெளியே ஒன்று உள்ள ஒன்று இருக்கக்கூடாது. 2 பேரும் தான் பொருத்தனை பண்றாங்க. ஐயோ, எழுப்புதல் இவ்வளவு அழகா நடக்குது, நல்ல ஜெபம் நடக்குது, ஆத்துமா ரட்சிக்கப்படுறாங்க, எவ்வளவு கர்த்தரை அறியாத ஜனங்கள் வருகிறாங்க, ஊழியம் அப்படி நடக்குது இப்படி நடக்குது அப்பா நினைச்சிட்டு இடத்தை விற்கல, இடத்தை விற்க போறாங்க. இடம் விற்கப்படுது. வித்த பிற்பாடு கையில பணம் வந்த உடனே, இவ்வளோ பணத்தை கொண்டு போய் ஊழியத்தை கொடுக்கணுமா, இயேசு கொடுக்கணுமா? நீங்க இயேசுக்கு தான் கொடுக்குறீங்க, மனிதனுக்கு அல்ல. அதுல இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போனது. அதனாலதான் கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே இறந்து போறாங்க. ரொம்ப அப்ப பாருங்க எந்த அளவு தேவனுடைய மகிமை. இடத்தை இவ்வளவுதானா வித்தீங்கன்னு கேட்கிறார் பேதுரு. பாருங்க, தேவனிடத்துல நீ பரிசுத்த ஆவிட்ட போய் சொன்னதுனால உன்னை 4 பேர் வந்திருக்கிறாங்க. 4 பேர் தூக்குவதற்காக வந்திருக்கிறாங்க. வாழ வேண்டியவங்க மரிச்சு போறாங்க. உங்க இருதயம் நல்லா இருக்கணும். நீங்க கொடுக்கலனா கூட கர்த்தரை வந்து கேட்க மாட்டார். ஆனா கொடுப்பேன் என்று சொன்னால் அதிலே கவனமா இருங்க. தேவனுடைய பிள்ளைகளை, பொருத்தனை பண்ணி நேர்ந்து கொண்டு செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதுனால, நான் அதான் அடிக்கடி சொல்வேன். நீங்க செய்யறதெல்லாம் நான் சொல்லிடுவேன். நீங்க சாப்பாடு போட்டா சாப்பாடுன்றவன், மண்டபாட கொடுத்தா மண்டபம், எதுவும் எனக்கு இல்லை. நீங்க கர்த்தருக்கு செய்றீங்க. நான் மறுபடியும் அடிச்சு சொல்றேன், நீங்க செய்யறதெல்லாம் ஆண்டவருக்கு தான். உங்க மூலமா ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அதனால உங்க கணக்கெல்லாம் ஆண்டவர் வச்சுக்கிடுவார், நான் வச்சுக்கிடல. எனக்குன்னு வர்ற ஒரு சேலரி தான் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். எங்க குடும்பமா நாங்க சாப்பிடுறோம், இவ்வளவுதான் விஷயம். இதான் ஊழியத்தினுடைய வெளியரங்கமான விஷயங்கள். நீங்கள் அந்த இடத்துல இருதயம் உங்களுக்கு விசனமே படக்கூடாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்கள் தேவனுக்கு மனப்பூர்வமாய் உங்க இருதயத்தை திறந்து கொடுக்கணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்பட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் என்கிட்ட சொல்றாரு, சாப்பாட்டுக்கு யாருமே கொடுக்கலன்னா என்கிட்ட கேளுங்கன்னு. அப்படி நான் இது வரைக்கும் அவர்கிட்ட சொன்னதே கிடையாது. நீ என்னைக்கு அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க, நான் வந்து உன்கிட்ட சொல்றதா ஊழியம்? தந்தா கொடுப்பேன், தரலன்னா டீ தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 6 ஆண்டுகளாய் சாப்பாடு இல்லாம கர்த்தர் ஊழியத்தை நடத்தல. 6 ஆண்டுகள் நடத்தினவர் இன்னும் 600 ஆண்டு நாள் நடத்துவார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ என்னுடைய முழு எதிர்பார்ப்பு இயேசு மேலதான், மனிதர் மேல அல்ல. ஆனா எனக்கு தெரியும், இந்த கூட்டத்துக்கு வர்றவங்க விடுதலையாக்கப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.